ஹலோ காய்ஸ், இது ஆர்கே அனிமி லவர். நம்ம வந்து மான்வா வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுவும் தமிழில் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட்டை கொடுங்க. அப்போ தான் இன்னும் நல்லா நிறைய பேருக்கு போய் சேரும் இந்த மான்வா வீடியோஸ்லாம். ஓகேவா நண்பர்களே, போன எபிசோடு பார்த்துட்டு இந்த எபிசோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மான்வா உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த எபிசோடு பார்க்கலன்னா நம்ம வீடியோ போட்டிருக்கோம், போய் பார்த்துக்குங்க. எல்லோரும் ஒரே ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு நானும் வீடியோ எடிட் பண்ணி தான் போடுறேன் ஒர்க்குக்கு போயிட்டு. ஓகேவா நண்பர்களே, சரி வளவலன்னு பேச வரும்ல, சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் ஹீரோ இனிமேல் நான் தான்டா அப்படின்னு வில்லத்தனமாக செஞ்சுருப்பான். அதோட போன எபிசோட் முடிச்சு அதுலேருந்து அடுத்த எபிசோடு பார்க்கலாம் வாங்க. ஹீரோ பிளேயர் பர்சனல் அப்படிங்கிற ஒரு கில்டுக்கு வந்திருக்கான். அப்போ அங்கே இருக்க கில்டு மாஸ்டர் ஹீரோவை பார்த்து, அண்டர் கீம், நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்து கில்டில் ஜாயின் பண்ணி பிளேயராக ஆக போகிறீங்களா அப்படின்னு ஹீரோ பார்த்து கேட்கும்போது, ஆமாம் நான் இப்போ தான் ஜாயின் பண்ணலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினச்சி பார்க்குறான். அடச்சை, இந்த கேமுக்கு வந்தாலே இதாண்ட பெரிய பிரச்சனையாக இருக்குது. நல்ல உடம்பாக இருந்தால் நல்லா காசு சம்பாரிச்சிருக்கலாம். இந்த இத்து பண்ண உடம்பு வச்சுக்கின்னு என்ன பண்ணுறது? இப்போ எனக்கு தேவை காசு. அதுக்கு நான் இந்த வேலைக்கு போய் தான் ஆகணும். மானா வெஸ்ட்லாம் கிளியர் பண்ணுற வேலைக்கு போகணும் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அங்கே உட்காந்துருக்கவங்க கேட்குறான் ஹீரோ பார்த்து, நீ என்ன மானா கிளீனிங் ஜாபுக்கு போறியா? சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவனோட பேர் என்ன? டாக்டர் கூல்சி. நம்ம வந்து சொட்டத்தலைன்னு வச்சுக்கலாம். அவன் ஹீரோ பார்த்து, சரிப்பா நான் சொல்கிறது சொல்லிட்டேன். சரி உன் ரெசிம்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல, வேறு எதுவும் இல்லையா உன்கிட்ட சொல்கிறதுக்கு இந்த ரெசிமில் அப்படின்னு ஹீரோ பார்த்து கேட்டுட்டு இருக்கும்போதே ஹீரோ நினச்சி பார்க்குறான். இந்த மானா வேஸ்டேஜ் கிளியர் பண்ணுறதுனா ரொம்ப ஈஸி கிடையாது. ஆனால் இந்த வேலையில் நிறையா காசு கொடுப்பாங்க. அதனாலேயே நிறைய பேர் இந்த வேலைக்கு வருவாங்க. நிறைய பேர் இந்த வேலைக்கு வந்தால் ஈஸியில் போக மாட்டாங்க. பாதி பேர் இறக்கத்துக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இல்லைனா சில பேர் மியூட்டட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க கண்டிப்பாக நார்மலாக மியூட்டட் ஆக மாட்டாங்க. மிச்சவங்களை கொள்கிற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான மியூட்டட்னாக தான் மாறுவாங்க அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோ எப்படி வச்சுன்னு இதில் ஜாயின் பண்ணி அவனை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த சொல்கிறேன், சரி உனக்கு ஏற்ற டீம் ஒன்றும் இல்லை, டீம் வந்தாலும் நான் உன்னை சேர்த்து வரேன் அந்த டீமில், சரி இப்போ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசில் நினச்சி பார்க்குறான். அடாச்சே, இவங்கெல்லாம் காசுக்கு ஆசைப்பட்டு வராங்க. ஆனால் அந்த கேட்டுக்குள்ளே போயிட்டு இது வரைக்கும் எவனும் திரும்பி வந்ததே கிடையாது அப்படின்னு அந்த சொட்டை தனியாக யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அடே நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிங்கடா, ஆனால் கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன்டா, இது என்னால் முடியும், நான் உன்னோட பவர்ஃபுல்லாகவேன்டா, நீ எனக்கு கீழே வந்தே தீர்வேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். அடே என்னடா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோ சிரிச்சுட்டே போயிட்டுருக்கான். டேய் இந்த கேமை கரைச்சி குடித்தவன்டா, எவ்வளோ மணி நேரம்னு நினைக்கிறேன்? 10,000 மணி நேரம் விளாண்டுருக்கேன். எனக்கு தான் இந்த கேம் பற்றி எல்லாமே தெரியுமே, சும்மா போங்கடா டே ஜோப்பிக்கலாம் அப்படின்னு ஹீரோ சிரிச்சுட்டு போயிட்டுருக்கான். ஹீரோ போயிட்டு இருக்கும்போதே எதுக்கு ஒருத்தன் வந்து மானுகொம்பு வச்சு நிற்கிறான். அவன் பேர் வந்து மானு தான் நண்பர்களே. இவன் வந்து ஒரு லீட்ரு, ஓகேவா? அவன் பேர் மானு, அதை நல்லா ஞாபகம் வச்சிங்க. பங்கமாடி வாங்குவான் ஒரு இடத்துல. மானு ஹீரோ பார்த்து சொல்கிறான், டேய் நீ என்ன புதுசாக இருந்தால் ரொம்ப ஓவராக பேசுவியா அப்படின்னு கேட்குறான். ஹீரோவும் அண்ணாந்த பார்க்குறான், யாரா இங்கே நிற்கிறதுன்னு. யாரா அது இங்கே நிற்கிறது அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். டேய் உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ வச்சு பார்க்குறான். ஆமாம் இந்த குரூப்பில் தான் வந்து ஜாயின் பண்ண சொன்னாங்க, அதான் இந்த குரூப்புக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். இவன் எப்படி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவன் ஹீரோவோட சட்டையை பிடிச்சிட்டு, இதுன்னா நீ விளையாடுறதுக்கு விளையாட்டு மைதான்னு நினச்சியா? இது நான் கேம் மாதிரின்னா பைத்தியமாட்டா பண்ணிகிட்டு இருக்க? அங்கே வந்து என்னை காப்பாற்றுன்னு கத்துனின்னா உன்னை நான் அந்த இடத்துல கொன்றுவேன். நீ ஒரு மிருகமாக மாறினா அதை நான் யோசிக்க கூட மாட்டேன், அடுத்த செகண்டே ஒன்று கொண்டுடுவேன் அப்படின்னு ஹீரோ பார்த்து அவன் சொல்லிகிட்டு இருக்கான். சரி இதை நான் ஞாபகத்தில் வச்சுக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சிம்பிளாக சொல்லிடுறான். ஹீரோ நினச்சி பார்க்குறான், இவன் வந்து ஒரு 6 ரேங்க் கேரக்டரு, இவன் பேர் மானு, இவன் அப்பையும் இப்படி தான் இருந்தான், இப்போயும் இப்படி தான் இருக்கான் போல். இந்த உலகத்துலேயும் மனுஷங்க மாற மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறது, ஒவ்வொரு உலகத்துலேயும் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னை பயமுறுத்துறதுக்கு இவன் போட்ட பிளான் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோ பயப்படவே இல்லை நண்பர்களே. அப்படி அவன் ஹீரோ பிடிச்சிட்டு கத்திக்கிட்டு இருக்கும்போதே அங்கிட்ட ஏதோ சத்தம் கேட்குது. ஒரு நிமிஷம் நிறுத்துங்க, மான் ஒரு நிமிஷம் நிறுத்துங்க, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அவன் இப்போ தான் புதுசாக வந்திருக்கான், ஏற்கனவே நம்மள்ட்ட ஆள் பற்றாக்குறை அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா நம்மள்ட்ட ஆள் இல்லாமல் போயிடும், சரியா? நண்பர்களே, இவனை வந்து முள்ள மண்டின்னு ஞாபகம் வச்சுங்க. இவன் பயங்கரமான சம்பவம் பண்ண போகிறான், அதை பொறுத்து இருந்து பாருங்கள், ஓகேவா அப்படின்னு அங்கே ஒடியாந்தவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி நான் இவனை தொல்லைன்னு நினச்சேன், இவன் ஒண்டி நம்மளுக்கு ஒழுங்காக உதவி செய்யலை, அவனை அங்கேயே போட்டு தள்ளிடுவான் அப்படின்னு அந்த மான் சொல்லிக்கிட்டு இருக்கான். எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க, இன்னும் 5 இடத்த நம்ம கிளியர் பண்ணணும், அதுவும் 4 நாளில், ஓகேவா? எல்லாம் தயாராகுங்க, நம்ம இப்போ புறப்படலாம் அப்படின்னு அந்த மான் எல்லாட்டையும் சொல்லிகிட்டு இருக்கான். ஹீரோ சரியான கடுப்பாகிட்டு இருக்கான். கேமு கூட ஆடிடலாம் போல், ஆனால்
இவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது போல், கேமில் இருந்ததோட இவன் ரொம்ப மோசமாலாம் இருக்கான் அப்படின்னு ஹீரோ சொல்லியிருக்கான். அப்போ அந்த முள்ளம்பன்றி பக்கத்தில் வந்துட்டு, அவன் அப்படி தான்ப்பா, அவன் பார்க்குறதுக்கு வேணும் இவ்வளோ மொட்டைத்தனமாக இருக்க மாட்டேன் தெரியும், ஆனால் அவன் ரொம்ப சாப்பிட்டானப்பா, ரொம்ப நல்லவன்ப்பா அப்படின்னு நம்ம முள்ளம்பன்றி வந்து ஹீரோகிட்ட சொல்லிகிட்டு இருக்கான். ஓ அப்படியா, சரி எனக்கு இது தெரியாம அப்படின்னு ஹீரோ போயிட்டு இருக்கும் போதே அந்த கேட்டுக்கிட்ட போயிடுறாங்க. அந்த கேட்டுக்கிட்ட போய் நின்னோடனே ஒரு கெட்ட வாடை எல்லாரும் மேலேயும் அடிக்குது. இந்த கேட்டை தான்ப்பா இன்னைக்கு கிளியர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே எல்லாம் மூங்களை கை வச்சுக்கிறாங்க. சரி எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மானு முன்னாடி போகிறான். ஒரு பாஸ் மாட்டம் இருக்குது, அதை காட்டினோடனே டோர் திறக்க ஆரம்பிக்குது. டோர் திறந்தோடனே நிறையா அப்படியே அங்கிட்டு திட்ட மட்டும் தெரியுது. எல்லோரும் வாங்க நம்ம போய் கிளியர் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா நிறையா ஸ்லைமு தான் இருக்குது. இந்த இதில் வந்து ஸ்லைமு உருவாக்கி நண்பர்களே, இது வந்து எப்படின்னா இது ரொம்ப குப்பை அது இதுன்னு சேர்ந்ததுனால ஸ்லைம் மாஸ்டர் உருவாயிருக்கு. எல்லோரும் போய் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லோரும் போய் அட்டாக் பண்ண ஆரம்பிங்கடா, ஒவ்வொரு ஸ்லைமை கொண்டாயுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒவ்வொரு ஸ்லைமை போய் கொண்டுகிட்டு இருக்காங்க. ஒருத்தன் போய் ஒரு ஸ்லைமை ரெண்டாக வெட்டிடுறான். அந்த ஸ்லைம் அப்படியே டபுளாக ஸ்ப்ளிப்பாக ஆரம்பிக்குது. எல்லாரும் நினச்சி போனாங்க ஈஸியாக காலி பண்ணிட்டு வந்துடலான்னு. ஆனால் அந்த ஸ்லைமை ஸ்ப்ளிட் ஆகி எல்லாரையும் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒவ்வொருத்தனும் ஆரம்பிக்கிறேன், என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு. அப்போ நம்ம ஹீரோ அங்கேருந்து வேகமாக ஓட ஆரம்பிக்கிறேன். ஃபாஸ்ட்டாக அந்த ஸ்லைமை பார்த்து ஹீரோ ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டே இருக்கும்போதே ஒருத்தன் பார்த்துட்டு, டே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். ஹீரோ ஒடியாந்து பார்த்து ஜம்ப் பண்ணி கையில் மம்பட்டி வச்சுருக்கான். அதை ஓங்கி அடிக்க போகிறான். அவன் பயப்படுறான், டே என்னை விட்டுறான் அப்படின்னு. ஹீரோ சரியான பாஸ்ட்டில் வந்து அங்கே கீழே இருக்க ஸ்லைமு மேலே ஒரு அட்டாக் பண்ணுறான். கீழே உட்காந்துருக்கான், கதி கலங்கி போயிடறான். டே கொஞ்சம் விட்டுருந்தா என்னோட 2 இது காணாமல் போயிருக்குண்டா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காம ஹீரோவும் அந்த ஸ்லைமை கொண்டுறான். இப்போ ஆரம்பிக்க போகிறேன்டா, இனிமே தாண்டா என் ஆட்டத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சிரிக்க ஆரம்பிக்கிறான். அவ்வளோதான், ஆரம்பிக்க வேண்டியதுதான். ஒரு டெவில் மட்டும் தெரியுறான் ஹீரோ எல்லாருக்கும். ஹீரோ அப்படியே டக்குன்னு மூவ் பண்ண ஆரம்பிக்கிறான். மூவ் பண்ணி ஒவ்வொரு ஸ்லைமாக அடித்து காலி பண்ண ஆரம்பிக்கிறான் ஹீரோ. ஒவ்வொரு ஸ்லைம் அடிக்கும் போதும் ஒவ்வொரு கோர் உடையுது. அந்த கோர் தான் அந்த ஸ்லைமை வந்து ஸ்பிட் ஆகிறதுக்கு பயன்படுத்துது. அதனால அந்த கோரை தான் ஹீரோ ஃபஸ்ட்டு அழிக்கிறான். ஹீரோ அட்டாக் பண்ணுறதை பார்த்துட்டு, டே இவன் உண்மையிலே நியூபி தானடா, இவனடா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அட்டாக் பண்ணுறான் அப்படின்னு நம்ம மானும் அந்த முள்ளமட்டி தலையனும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஹீரோவை பார்த்து. அங்கே ஹீரோ ஒருத்தன் ஹீரோ அங்கிட்டு போகிறத கை காட்டுறான். அங்கே பாருங்க அவன் அங்கே போயிட்டுருக்கான். பார்த்தா அங்கே ஸ்லைம் மாஸ்டரோட பாஸ் வந்துருச்சு. அதுக்கு நேராக ஹீரோ போய் ஜம்ப் பண்ணுறான். அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஹீரோ அந்த ஸ்லைம் மாஸ்டர் அட்டாக் பண்ண போயிட்டுருக்கான். 2 நாளைக்கு முன்னாடி என்ன நினச்சின்னு காட்டிகிட்டு இருக்காங்க. ஹீரோ தரையில் படுத்து என்னத்தையும் தேடிட்டு இருக்கான். கிடச்சிரு இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு ஹீரோ தேடிட்டு இருக்கான். ஏதாச்சும் ஒன்று கிடச்சிரு அப்படின்னு ஹீரோ சொல்லி சத்தம் போட்டு இருக்கான். நான் பாட்டி அங்கே ஏதோ வித்தியாசமாக சத்தம் கேட்குது பாருங்க, அடே அவன் ஏதோ பைத்தியக்காரன் போல, அவன் ஏதாச்சும் பண்ணிட்டு போகிறான், நம்ம இந்த பக்கம் போயிடலாம் அப்படின்னு அந்த பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்கு ஹீரோ பார்த்து. ஹீரோவும் கண்டுபிடிச்சிட்டேன், ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு காயின் மாட்டா இருக்குது, அதை எடுக்கிறான் ஹீரோ கையில். இப்படி தேடி கண்டுபிடிச்சதுனால ஹீரோவுக்கு இன்னொரு ஸ்கில் ஆக்டிவேஷன் ஆகுது. ட்ரெஸரி ஹண்டர்னு ஒரு ஸ்கில்லு. 100 கிம்முக்கு உள்ளே ஒரு ப்ரெசிஸியான ஸ்கில்லு ட்ரெஸரி ஹண்டர் தானே அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ கலந்து குச்சிக்கிட்டு இருக்கான். ஐயா கிடச்சிருச்சு. டே பேராண்டி, அவன் பக்கம் பார்க்கறாத, அவன் பைத்தியக்கார மட்டும் இருக்கான், நீங்கள் அவனை மட்டும் மாறிடுவ, நீ இந்த பக்கம் வந்துரு அப்படின்னு அந்த பாட்டியை அந்த பேரண்ட்டை சொல்லிகிட்டு இருக்கு. ஏஜ் மானா, அதுக்கப்புறம் மான்ஸ்டர் க்ளீனிங், இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் நிறையாத்த கற்றுக்கிட்டேன், எப்படி நான் வந்து இந்த கேமை ப்ளே பண்ணுறதுன்னு அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோ என்னென்ன பண்ணுறான்னு காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு குப்பை தொட்டியில் வாயை விட்டு ஹீரோ வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு கண்டமினேஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் கிடச்சிருக்கு, ரெஜிஸ்டன்ட் அப்படின்னு ஹீரோக்கு சொல்லுது. எப்பா இந்த ஸ்கில்லை எடுக்கிறதுக்குள்ளேயே நான் பட்ட பாடு இருக்கு, ஒவ்வொரு ஸ்கில்லையும் என்னோடய ரத்தம், வேர்வை, சதை, அப்புறம் மூளை எல்லாத்தையும் கலந்து அடித்து நான் வந்து ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். பரவாயில்ல, இப்போ வரைக்கும் என்கிட்ட ஒரு 6 ஸ்கில் இருக்குது, இது போதும் எனக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். அப்படியே ஹீரோவுக்கு இன்னொரு அச்சீவ்மெண்ட்டும் கிடைக்கிது. ஹீரோ இப்போ அந்த மான்ஸ்டர், அதுவும் ஸ்லைம் மான்ஸ்டர் கிங்கை ஒரே அட்டாக்கில் போட்டு தள்ளிட்டு சும்மா தெறிக்க விட்றான். அந்த மாஸ்டர் அப்படியே தெரிச்சு எல்லாருமேலேயும் போய் விழுவுது. அங்கே நிற்கிறவங்கலாம் ஹீரோவை ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டே புதுசு தானடா சொன்னீங்க, இவனடா இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ அப்படியே ஸ்லைம் மாஸ்டர் கொண்டுட்டு, இப்போ எப்படி இருக்குது, நான் கிளைம் பண்ணிட்டேன் ஒரு வழியா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கான். ஹீரோ இந்த மாஸ்டர் எப்படி அழிச்சிருப்பானா, ஹீரோவுக்கு இன்னொரு ஸ்கில் கிடச்சிருக்கும். அந்த ஸ்கில் வந்து ஆப்பனண்டோட வீக்னஸை காட்டி கொடுக்கும். அந்த ஸ்கில் பேரை சொல்லனா இப்போ தான் பார்த்துங்க நண்பர்கள், வீக்னஸை காட்டி கொடுக்கும். அதை வச்சு தான் ஹீரோ அந்த ஸ்லைம் மாஸ்டரையே போட்டு தள்ளியிருப்பான். மாசாக சிரிச்சு நின்றுட்டுருப்பான். இப்போ வாங்கினடே அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணி இப்போ ஒரு பஸ்ஸில் தான் காட்டுறாங்க. அவன் ஹீரோ சொல்லிட்டு போயிட்டுருக்கான். அடே எவ்வளோ ஸ்கில்லு தான் இருந்தாலும் என் உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்குடா, அடி இவ்வளோ ஸ்கில்லை பயன்படுத்தி எவ்வளோ சோர்வாக இருக்குது அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான்.
அப்போ அந்த முள்ளமன்றி வந்து ஹீரோ பார்த்து சொல்லிக்கிட்டு இருப்பான், இது ரொம்ப நன்றி, நீங்கள் வந்து சீக்கிரம் நல்லா செயல்பட்டீங்க, அதனால தான் இன்றைக்கி நம்ம ரொம்ப சீக்கிரம் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னு ஹீரோ பார்த்து அந்த முள்ளமன்றி சொல்லிக்கிட்டு இருப்பான். உன்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொஞ்சம் சீக்கிரம் ஆகிட்டு இருக்க மட்டும் தெரியுது, அதுவும் ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோ, நீ பார்க்குறதுக்கு ரொம்ப சோர்வாக தெரிகிற, பேசாமல் நாளைக்கு நீ வராமல் லீவ் எடுத்து ரெஸ்ட் எடுத்தானே அப்படின்னு ஹீரோ அவனை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கும் போது அவன் சொல்கிறான், இல்லை அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, ஏன்னா கடைக்காரங்கெல்லாம் வந்துடுவாங்க வீடு தேடி, நான் இங்கே வேலைக்கு போனால் உடனே தான் கடனை அடைய முடியும், அதனால தான் நான் வேலைக்கு ரெகுலராக போயிட்டுருக்கேன் அப்படின்னு அந்த முள்ளமன்றி ஹீரோ பார்த்து சொல்லிகிட்டு இருக்கான். ஹீரோ, சரி எல்லாருக்கும் ஒரு காரணம் தான் இருக்கும் இந்த வேலைக்கு வரத்துக்கு, ஏன்னா எல்லாருக்குமே பணம் தானே தேவை, நானும் பணத்துக்காண்டி தான் இந்த வேலைக்கு வந்தேன் அப்படின்னு ஹீரோ மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்படியே ஒரு 4 நாள் கழிச்சு காட்டுறாங்க. ஒரு வழியாக 4 டேஸ் முடிஞ்சிடுச்சு, எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி முடிச்சாச்சு, எல்லோரும் ரொம்ப சோர்வாக இருக்காங்கல்ல அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அங்கிட்ட ஏதோ சத்தம் கேட்குது. நம்ம முள்ளமன்றி டக்குன்னு ஒரு மாறிக்கிட்டு இருக்கான். ஹீரோ நினச்சி பார்க்குறான், அடி நான் அப்பயே சொன்னேனடா உன்னை ஒரு கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுறான்னு, இவன் இப்படி புஷ் பண்ணால் கண்டிப்பாக இப்படி தான் நடக்கும் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். நீ முன்னாடியே செத்து போயிடுவேன்னு நினச்சேன், ஆனால் நீ இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு நம்ம மானு ஹீரோவை பார்த்து கேட்டுட்டு வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ சொல்கிறான், நான் அதெல்லாம் ஒன்றும் பண்ணல, எல்லோரும் ஹெல்ப் பண்ணாங்க, அதனால தான் முடிஞ்சு அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இல்லை நீங்கள் நல்ல ஒர்க் பார்த்துறீங்க அப்படின்னு அந்த மானு எல்லாரையும் பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமாம், இவன் இப்படி தானா இல்லை இவன் உண்மையிலேயே நடிக்கிறானா, இவன் 6 ரேங்கில் இருக்கிறதுனால தான் இவ்வளோ அரகண்டாக நடந்துக்கிட்டு இருக்கானோ அப்படின்னு ஹீரோ யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான் மனசுக்குள்ளேயே. அடடா, இன்றைக்கி நான் ரொம்ப வேலை பார்த்துட்டேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்ட்டு சிகரெட் எடுத்து பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கான் அவன். நண்பர்களே, சிகரெட்லாம் பிடிக்கக்கூடாது ஓகேவா, இது வந்து கதைக்காண்டி சொல்கிறது, சிகரெட்டு புகை பழக்கம் எதையும் யூஸ் பண்ணாதீங்க, நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறது அது ஒன்றையும் தான். அப்படி அவன் சொல்லிகிட்டு இருக்கும்போது அங்கிட்ட எதோ சதையாகுதுன்னு ஹீரோ திரும்பி பார்க்குறான். கேக்கு உனக்கு என்னாச்சு கேக்கு அப்படின்னு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா அவனோட முள்ளெல்லாம் பெருசாக மாறிக்கிட்டு இருக்கு. ஆரியே ஓகே அப்படின்னு பக்கத்தில் இருக்கவெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். எல்லாரும் இங்கேருந்து போங்கடா, கேக்கு உனக்கு ஒன்றும் ஆவலையே இல்லடி, நல்லா தானடா இருக்கா அப்படின்னு நம்ம மானு ஓடிக்கிட்டு இருக்கான். ஹீரோவும் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கான். அடாடி, நான் அப்பயே சொன்னேன் இது வராதரான்னு, இப்போ பார்த்தியா அப்படின்னு ஹீரோ மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோவுக்கு பயமாகவும் இருக்குது அதை பார்த்துட்டு. அவன் மானு வந்து சொல்கிறான், எல்லாம் தயாராக இவனை வெளில கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவன் பல்லுலாம் பெருசாகுது, கண்ணெல்லாம் பெருசாகுது, கையில் காலெல்லாம் முள் முளைக்குது, ஒரு பெரிய பிளாஸ்ட் நடக்குது. ஹீரோ ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கான், அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு பார்த்தா ஒரு பெரிய கால் வந்து நச்சுன்னு அங்கிட்டு மோதுது. என்னன்னு பார்த்தா நம்ம முள்ளமன்றி பெரிய முள்ளமன்றி பீஸ்டாகவே மாறிட்டான். அதுவும் அவன் நம்ம ஹீரோவுக்கு முன்னாடியே நின்று பயங்கரமாக கரிச்சிக்கிட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ நினச்சி பார்க்குறான், அடே முள்ளமன்றி மாஸ்டா மாட்டியாடா, உன்னோட கட்டுப்பட்டை இழந்துட்டு போலையே, இப்போ நான் என்ன பண்ணுறது, நம்மளாம் ஒன்றா சேர்ந்து அவனை அட்டாக் பண்ண உடனே தானே ஜெயிக்க முடியும், அவனோட கட்டுப்பட்டி அவன் இழந்துட்டான்டா, அவனை தோக்கடிச்சா உடனே தான் நம்ம இந்த கேட் விட்டு வெளில போக முடியும், எல்லாருக்கும் புரியுதா அப்படின்னு ஹீரோ சத்தமாக கத்திக்கிட்டு இருக்கான். மானு பையன் வாங்கின பிளாஸ்ட்லேயே மல்லாந்து போயிட்டான், அவ்வளோதான் வாயை திறந்துக்கிட்டு அப்படியே ஆனப்படுத்த கிடக்கான். அப்போ நம்ம ஹீரோ நினச்சி பார்க்குறான், அடடே என்னத்தர பயன்படுத்துறது, என்ன ஸ்கில்லை பயன்படுத்தி இவனை தோக்கடிக்கிறது, இவனை பண்ண எப்படி தோக்கடிக்கிறது, அடச்சை இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோவுக்கு முன்னாடியே அந்த மாஸ்டர் வந்து நிற்கிது, வாயிலேருந்து எச்சி ஊற்றுது, ஹீரோவை பார்த்துக்கிட்டு முறைச்சிக்கிட்டு இருக்கு. ஹீரோவும் அதை பார்த்துட்டு பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்கான். இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோடு முடியுது நண்பர்களே. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நான் தான் உங்கள் ஆர்கே அனிமி லவர். நெக்ஸ்ட் எபிசோடுக்கு வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடு சீக்கிரம் நான் ரிலீஸ் பண்ணுறேன். ஓகே நண்பர்களே, பாய்.